رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. السلام عليكم ورحمة الله وبركاته. வெல்கம் டு கீழு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கும்போது நான் வீட்டில் மாதவிடாயாக இருந்து கொண்டே அவர்களது தலையை வாரி விடுவேன் என்று கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹ்விற்காக நாம் வைக்கும் ஒரு நோன்பின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பை விட்டு நம் முகத்தை 70 ஆண்டுகள் தொலைவிற்கு தூரப்படுத்தி விடுகின்றான். ஒரே ஒரு நோன்பிற்கு அல்லாஹ் நமக்கு இவ்வளவு சலுகையை தருகிறான். அதனால் தகுந்த காரணமில்லாமல் நோன்பு வைக்காமல் இந்த மாதத்தை வீணாக்க வேண்டாம். நோன்பு வைத்து கொண்டு குர்ஆன் ஓதி திக்ர்கள் எடுத்து அதிக துஆக்கள் செய்து இன்னும் அதிக நன்மைகளை பெற முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில் நமக்கு அதிக நன்மைகளை பெற்று தருகின்ற, நமது கவலைகளை தீர்க்கின்ற, அனைத்து வித சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு பெற்று தரக்கூடிய மிக சிறந்த ஒரு திக்ரை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். சொர்க்கத்தின் 8 வாசல்களும் எந்நேரமும் திறந்து வைக்கப்பட்ட இந்த ரமதான் மாதத்தில் சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்றான இந்த திக்ரை அதிகமாக ஓதும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம் வாழ்க்கையில் காணலாம் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்தின் பொக்கிஷம் என சொன்னவுடன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்த திக்கரை பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு, சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒன்றான லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இந்த திக்கரை இந்த மாதத்தில் அதிகமாக சொல்லுங்க. அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் பாவங்களிலிருந்து விலகி செல்லவோ நல்லறங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது. இதுதான் இந்த திக்கரோட மீனிங். அல்லாஹ்வின் உதவியின்றி அவனை வணங்கக்கூட நம்மால் முடியாது. அதனால்தான் பாங்க சொல்லும்போது ஹையா அலஸ்ஸலா ஹையா அலல் ஃபலா இந்த வார்த்தைகள் வரும்போது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் உதவியின்றி நம்மால் தொழ முடியாது. அதுபோல தான் நம் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சோதனைகளும் அவனின் உதவியின்றி அவைகளை நம்மால் கடக்க இயலாது. மிகுந்த மனக்கவலையில் உள்ளீர்களா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இந்த திக்ரை அதிகமாக சொல்லுங்க. அத்தனை கவலைகளும் மாயமாகிவிடும். கடன் நெருக்கடியா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இதை அதிகமாக சொல்லுங்க. அத்தனை கடன்களையும் அல்லாஹ் அடைத்திடுவான். அதற்கு ஒரு வழி ஏற்படுத்துவான். பிள்ளைகளால், வாழ்க்கை துணையால் என குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இதை அதிகமாக சொல்லுங்க. அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி அல்லாஹ் சந்தோஷத்தை தருவான். இப்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, எப்படிப்பட்ட நெருக்கடி வந்தாலும் சரி, இந்த திக்ரை அதிகமாக சொல்லிக்கொண்டே இருங்க. எல்லா பிரச்சனைகளும் லேசாகிவிடும் இன்ஷா அல்லாஹ். இது ரமதான் மாதம். மற்ற மாதங்களை விட அதிக நன்மைகள் கிடைக்க பெறும் மாதம். இந்த மாதத்தில் நாம் நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கப்படும் துஆ கபூலாகும். மிகவும் நெருக்கடியான, கவலையான ஒரு சூழ்நிலையில் உள்ளவர்கள் நோன்பு திறப்பதற்கு முன் இந்த திக்ரை உங்களால் முடிந்த அளவு ஓதி துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் போகும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், நல்வழி காட்டுவான். இந்த திக்ரை ஓதி நிச்சயம் கவலை நீங்கி மன அமைதி பெறுவது உறுதி. அதனால் அதிகமாக ஓதுங்க, அதிகமாக துஆ செய்யுங்க. என்னையும் உங்கள் துஆல சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். இஸ்லாம் எத்தனை அம்சங்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.